நோன்பு 10-11க்கு நான் என்னென்ன சஹருக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் செஞ்சேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சோறாக்கி கொல்லையிலேருந்து பறித்த கீரையை தான் இன்றைக்கி பருப்பு போட்டு ஆக்கியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அவிச்ச முட்டை போட்டு தொக்கு பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக குடல் முறுக்கும் பொரிச்சுக்கிட்டோம். அடுத்த நாள் சஹருக்கு மீனும் இறாலும் தான் வாங்கியிருந்துச்சு. மீன் பொரிக்க போட்டிருக்கேன். பக்கத்து அடுப்பில் தேங்காய் பால் ரசம் வச்சிட்ருக்கேன். என்னோடய வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ரசம் வச்சு முடிச்சுட்டு ஒரு அடுப்பில் டீ போட்டுட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் நிறைய ஊற வச்ச பிசின் சேர்த்து நன்னாரி சர்பத் தான் கரைச்சிட்ருக்கேன். நோம்பு டைமில் இதை போல் பிசின்லாம் சேர்த்து சர்பத் சேர்த்துக்கணும். அப்போ தான் உடல் ஹீட்லாம் குறையும். டீ போட்டு வடிகட்டி வச்சுட்டேன். சர்பத்தும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இறால் இன்னைக்கு பொரிக்காமல் வடைக்கு தான் இன்றைக்கி தட்டி போட்டுட்ருக்கேன். இறால் வடைக்கு முட்டையெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக வரட்டும்னு செஞ்சேன். ஆனால் லோ ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு பதிலாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒரு சம்பவம் ஆகி போச்சு. ஒரு பக்கம் அப்படியே தீஞ்சு போச்சு. தீஞ்ச பகுதியை அப்படியே கத்தியால் வெட்டி கீழே போட்டுட்டேன்.